டேய் எந்திரிச்சிட்டியாடா? சரி இந்தா டீ. டீ வேணாம். ஏன் வேணாம்? டீ வேணானா வேணாம். இந்தா குடி. இப்போ எதுக்கு ஃபோன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஃபெட்டில் இருந்து? நேற்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தில, அதான் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தேன். சரி இந்தா டீ. ஏய் வேணான்னு சொல்கிறல. நானும் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கேன். என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? எதுக்குடா அப்படி பண்ணுற? போட படான்னு பேசிட்டு மாதிரி கடுப்பாயிரும் எனக்கு. ஏண்டி இங்கே வீட்டில் எப்படி பேசுகிற? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வந்த இடத்துல மரியாதை இல்லாமல் இப்படி தான் பேசிட்டு இருப்பியா? நான் எப்போ உன்னை அப்படி தானே கூப்பிடுவேன். அங்கே மட்டும் ஏதாவது புதுசாக கூப்பிட முடியுமா? அதுக்காக டேய் இங்கே வாடா, டேய் இதை பாடுறா, டேய் இங்கே உட்கார்றா. என் மாமன், சித்தப்பன், என் அக்கா, தங்கச்சி எல்லாம் பார்த்து என்ன சிரிக்கிறாங்க. எனக்கு ஒரே அவமானமாக இருக்கு. இதில் என்ன இருக்கு அவமானம்? என் புருஷனை நான் வாடா போடான்னு கூப்பிடுறேன். இதில் என்ன பிரச்சனை? அங்கே வரவங்களாம் அப்படி தான் பேசிட்டு இருக்காளா? அவங்களாம் அந்த காலத்தில் உள்ளவங்கடா. இப்போல்லாம் போடா வாடான்னு பேசுகிறதா ஃபேஷன். ஆமாம், போடா வாடான்னு கேட்குறது தான் ஃபேஷன். நான் கடுப்பாரேன், உனக்கு சிரிப்பாக இருக்கா? எல்லாமே விளையாட்டு இல்லை. வீட்டில் எப்படி கூப்பிடணும், வெளியில் போனால் எப்படி கூப்பிடணும்னு தெரிஞ்சு நடந்துக்க. சும்மா வாடா போடா வாடா போடான்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிட்டு சும்மா தெரிஞ்சுக்கிட்டு தெரியாது. நான் உன்னை எப்பவுமே அப்படி தானே கூப்பிடுவேன். அங்கே பார்த்தே இல்லை, என் மாமன் பொண்ணு எவ்வளோ மரியாதையாக பேச்சு தெரியுமா? என் மாமன் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. யாராட்ட என்ன சொன்னாரோ தெரியல. அப்பனா மாமன் பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? மாமன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுறதா இருந்தது. நீ தான் உன்னை தான் லவ் பண்ணி தொலைச்சிட்டனே, என்ன பண்ணுறது? வேற வழின்னு இருக்கு. அப்போ மட்டும் போட வாடன்னு பேசுனது பிடிச்சிச்சு, இப்போ மட்டும் பிடிக்கல. அப்போ போட வாடன்னு கேட்டால் ஏதோ எப்போ எல்லாம் ஒன்றா வேலை பார்த்தோம். சரி ஓகே அப்படின்ட்டு லவ் பண்ணும்போது போட வாடன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் வந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மாறிக்கிறவேன்னு பார்த்தா இன்னமும் போடா வாடான்னு சொல்லிட்டு போட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் என்னைய? இது பாரு, இந்த மாதிரி வெளியில் வரணும்னா வெளியில் வரும்போது சரி, வீட்டில் இருக்கும்போது சரி, போட வாடான்னு கூப்பிடாத. நான் அப்படி தான் கூப்பிடுவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே கூப்பிட்டு பழகிட்டேனா, இனிமேலாம் என்னால் மாற்ற முடியாது. ஓகேவா? ஆமாம், நேற்று ஃபங்க்ஷனில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தியே, அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? ஃபங்க்ஷனில் ஒரு பிங்க் கலர் சாரி கட்டிருந்துச்சுல, அந்த பொண்ணு. பிங்க் கலர் சாரியா? எந்த பிங்க் கலர் சாரி? அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. சும்மா பேச்சை மாற்றலை. நீ ஃபங்க்ஷனில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஸ்கூல் 9th காலேஜ் வரைக்கும் படித்ததில் எத்தனை பொண்ணுங்களா லூட்டி அடிச்சேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தானே இந்த கலாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப. யாரு கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறது? தெரிஞ்சுக்கிட்டேன்டி. நேற்று ஃபங்க்ஷனில் சொந்தக்காரங்க பற்றி நல்லாவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு யாருடா? ஹலோ, அந்த வந்துடுறேன். நீ உண்மை சொல்லாத வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாதுடி. உன் கதை எடுத்து பார்த்தா ஆட்டோகிராஃப் படத்தோட நீளமலை போய்கிட்டு ஒரு நாள் நானே சொல்ல